பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலத்தில் மீண்டும் 12 மணல் குவாரி திறக்க ஆலோசனை. மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் வினோத் அவர்களிடம் ஒரு சில கேள்வி. 12 மணல் குவாரி திறக்க ஆலோசனை நடத்துறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் என்றால் என்ன? விவசாயத்திற்கு எந்த வகையிலையும் தீங்கி விளைவிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அமலுக்கு கொண்டு வரக்கூடாது என்பதற்காக அறிவிக்கப்பட்டது பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலம் என்கிற திட்டம். 12 மணல் குவாரி இப்போ ஆரம்பித்தா விவசாயம் பாதிக்குமா பாதிக்காதா? சுமார் இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் சுமார் 12.5 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கு. அதாவது இந்த 6 மாவட்டத்தில் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், இந்த மாவட்டத்தில் விவசாயிகளின் பல லட்சம் விவசாயிகளின் நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் மணல் குவாரி கொண்டு வரதுனால இன்னைக்கு பாதிக்க போகிறது கிடையாது, நாளைக்கு பாதிக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக ஒரு நாள் பாதிக்கும். காரணம், மண்ணை விட மணல் தான் நீரை உறிஞ்சி நிலத்தடி நீரை சேமிக்கிறதுக்கு சீக்கிரம் உதவும். அப்படிப்பட்ட மணலை எல்லாத்தையும் நோண்டி அள்ளிட்டா நிலத்தடி நீர் எப்படி சேமிக்கப்படும்? ஏற்கனவே டேம் பிரச்சனை பெரும் பிரச்சனை, மேகதாது டேம் பிரச்சனை பெரும் பிரச்சனை, அங்கேருந்து தண்ணி தரமாட்டாங்கிறோம். இருக்கிற இந்த கொஞ்சம் மழை பெய்கிற நிலத்தடி நீரை சேமிக்கிற மணலையும் அள்ளிட்டா எப்படி நிலத்தடி நீர் சேமிக்கப்படும்? நீங்கள் மக்களுக்கான அமைச்சரா இல்லை குவாரி ஏல விடுற தனியார் துறைக்கான அமைச்சரா? மக்களின் நலனை பாதுகாக்கிறதுக்காக வந்த அமைச்சரா, பண முதலை தனியார் துறையின் அமைச்சரா? பாலைவனமாக மாற்ற போறீங்களா டெல்டா மாவட்டங்களை, இல்லை சோலைவனமாகவே இருக்க போதா? வறண்ட நிலம் தான் வேணும்னு கேட்குறீங்களா இல்லை விவசாய நிலம் வேணும்னு கேட்குறீங்களா? இந்த 12.5 லட்சம் ஏக்கரில் விவசாயம் நடக்கலைன்னா எவ்வளோ பெரிய பஞ்சத்தை தமிழ்நாடு சந்திக்குன்னு சிந்திச்சுக்கிங்க. 12.5 லட்சம் சுமார், அதாவது 12,50,000 ஏக்கருக்கு மேலே தான் இருக்குது. இதனால் 6 லட்சம் விவசாயிகள் சொந்த நிலத்தை கொண்டிருக்காங்க. அந்த 6 லட்சம் விவசாயிக்கு கீழே பல லட்சம் விவசாய குடும்பங்கள் விவசாயம் சார்ந்து தொழில் பார்க்குறவங்க இருக்காங்க. இதெல்லாம் விட்டுட்டு இந்த பண முதலைகளுக்காக நீங்கள் குவாரி, அதாவது இன்னொரு அரசால் தடை செய்யப்பட்ட ஒரு திட்டத்தை திரும்பியும் நடைமுறைக்கு கொண்டு வரத்துக்கு நீங்கள் ஆலோசிக்கிறீங்க. இந்த விஷயத்தில் ஆலோசிக்கிற நீங்கள் பெண்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு சில கொடுமைகளில் ஏன் மரண தண்டனை உங்களாட்டி கொடுக்க முடியல? இந்திய அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்திலேருந்து ஏன் தண்டனை சட்டத்தை மாற்ற முடியல? அது மாற்ற முடியாத உங்களாட்டி இதை மட்டும் எப்படி மாற்ற முடியுது? எதை மாற்றணுமோ அதை மாற்ற மாட்டீங்க. எப்படி பணம் சம்பாதிக்கலாமோ அதை மட்டும் பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க. இது என்னத்துக்கு ஆகிறது? மக்களோட நிலைமை என்ன ஆகும்? கம்பல்சரி ஒரு விவசாயத்துக்கு தீங்கு விளைக்கிற திட்டத்தை கொண்டு வரப்ப வேளாண் துறை அமைச்சர், அதாவது விவசாயத்துறை அமைச்சர்கிட்ட ஆலோசிக்கணும். அப்படி உங்கள்கிட்ட ஆலோசிச்சாங்களா இல்லையா? அப்படி ஆலோசிச்சிருந்தா நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? இந்த திட்டத்துக்கு நீங்களும் ஓகே சொல்லிட்டு, அதாவது சரி சொல்லிட்டீங்களா? இல்லை இந்த திட்டத்தை பற்றி உங்களுக்கு என்ன திட்டம்? இது மக்களுக்கு பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் பாதிக்கும். ஏற்கனவே நெய்வேலியில் சுமார் 60,000 ஏக்கர் பாலைவனமாக மாறிடுச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ இந்த 12.5 லட்சம் ஏக்கரு இந்த நீர் காவேரி நீரை நம்பி தான் இருக்குது. காவேரி நீரும் வரல. அந்த நிலத்தடி சேமிக்கிற மணலையும் அள்ளி வித்துட்டா என்னத்துக்கு ஆகும்? விவசாயிகளின் நிலைமை, தமிழ்நாட்டின் எதிர்காலம்.